வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 2ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,382 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 488 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,675 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,089 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,796 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 24,500, 24,750 நம்ம இங்கே போட்டிருக்கிறது நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் செட் ஆகிருக்கு. அதனால கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி கரெக்டாக நம்மளுடைய சேனலில் மேல் லெவலை டச் பண்ணியிருக்கு. ஒன்று இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மேலே போகும்பொழுது நம்ம முதல் லெவல் 24,500 டச் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே சேனலில் டச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்பவும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா, பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனித்து நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை மாற்றி அமைச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இன்றைக்கி நமக்கு ஓப்பனிங் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பைவட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 52,306 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,503 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,809 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,803 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,497 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,300 வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் நமக்கு இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52,600 வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 52,600 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,000 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணியிருக்கோம். இதுவே பவுன்ஸ் பேக் ஆகி கீழே இறங்குச்சுன்னா 51,700 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இன்னைக்கு ஓப்பனிங் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.